ஃபங்க் சார். ஏய் ஹாய். அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். எனக்கு வந்து இப்படி வந்து முடி அதிகமா இருக்கும். ஒரு ஃபங்க் வைக்கணும்னு ஒரு ஆசை. சார் 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 ஃபா ஃபா ஃபங்க் சார் ஃபங்க் சார். காலேஜ் போய் வரியா? ஸோ கொஞ்சம் நல்லா டீசெண்டா வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. ஆமா யூ ரொம்ப டீசெண்டா. பங்க் இந்த பங்க் வந்து பங்க் வச்சு டீசெண்டா இல்ல. என் பங்க் வைக்கணும் அதான் ஆசை. ஸோ அதனால வந்து நான் 2 மாசம் கஷ்டப்பட்டு முடி வளர்த்தேன், கட்டிங் பண்ணேன். அப்புறமா வளர்த்தேன், திருப்பி நீ கட்டிங் பண்ணி நீ கட்டிங் நேற்று கட்டிங்கே பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் பங்குமா எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டா, என்னடா சைட்லேருந்து பார்க்கறதுக்கு நரி மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்றது நான் அப்படின்னு வருது. முன்னாடி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணேன், இப்போ ஸ்டார்ட்டு அப்புறமா பங்கு ஆசை வச்சிக்கினேன். நான் அதுவும் இல்லாமல் நாளைக்கு நான் வர காலேஜுக்கு போகிறேங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்க, நான் நோ டியூ போயிட்டு எப்படி மேம் கிட்ட போய் மேம் நோ டியூவில் சைன் பண்ணுறேன் மேம்னு சொன்னால், யாரா நீ அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க நல்லா இல்லைன்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பங்கு? ஸோ பங்கு மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். பாருங்கள் 2 ஆங்கிள்லேருந்து காமிச்சிட்டேன். பங்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பை. அது வந்து நம்ம நாளைக்கு வேறு காலேஜ் போகணும். என்ன கதைன்னு தெரியல. அங்கே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். பை.